ஹலோ ஒரு நிமிடம். இன்றைய தியானம். ஒரு கிராமத்தில் ஒரு அறிஞர் இருந்தார். அவர் ஒரு பொருளாதார மேதையாக இருந்தார். பல மன்னர்கள் தங்கள் நாட்டு பொருளாதாரத்தை சீர்படுத்த அவர் ஆலோசனையை நாடி வந்தார்கள். இப்படி இருக்க ஒரு நாள் கிராம தலைவர் அந்த அறிஞர் முன்பாக வந்து அவரை பார்த்து கிண்டலாக இப்படி சொன்னார். ஐயா அறிஞரே, நீங்கள் பெரிய அறிஞர் என்று இந்த உலகமே பாராட்டுகிறது. ஆனால் உங்கள் மகன் ஒரு அடிமுட்டாளாக இருக்கிறானே. தங்கம் வெள்ளி இந்த இரண்டில் அதிக மதிப்பு வாய்ந்தது எது என்று அவனை கேட்டால் அவன் வெள்ளி என்று சொல்லுகிறான். ஐயோ வெட்கக்கேடு! அறிஞர் மிகவும் வருத்தமடைந்தார். தன் மகனை அருகில் அழைத்தார். அவனிடம் சில கேள்விகளை கேட்டார். மகனே, தங்கம் வெள்ளி இவை இரண்டில் அதிக மதிப்பு வாய்ந்தது எது சொல் என்றார். அதற்கு மகன் அறிஞராகிய தன் தந்தையிடம் தங்கம்தான் அதிக மதிப்புள்ளது அப்பா என்று சொன்னான். அவர் கேட்டார், பின் ஏன் நீ ஊர் தலைவர் கேட்கும் போது வெள்ளிதான் மதிப்புள்ளது என்று அவரிடம் சொன்னாய் என்றார். மகன் சொன்னான், அப்பா, நான் தினமும் பள்ளி செல்லும் போது அவர் ஒரு கையில் தங்க நாணயமும் மறு கையில் வெள்ளி நாணயமும் வைத்துக்கொண்டு என்னை அறிஞரின் மகனே என அழைத்து என்னிடம் இப்படி சொல்வார். இவ்விரண்டில் மதிப்பு வாய்ந்ததை நீ எடுத்துக்கொள் என்பார். நான் உடனே வெள்ளியை எடுத்துக்கொள்வேன். உடனே அவரும் சுற்றி இருப்பவர்களும் என்னை பார்த்து சிரித்து கிண்டல் செய்வார்கள். ஆனால் நான் அந்த வெள்ளி நாணயத்துடன் வீட்டுக்கு வந்து விடுவேன். இப்படியாக ஓராண்டாக வழக்கமான ஒன்றாக நடக்கிறது. தினமும் எனக்கு ஒரு வெள்ளி நாணயம் கிடைக்கிறது. அந்த சந்தோஷம் போதுமே. நான் தங்கம்தான் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் அன்றோடு இந்த விளையாட்டு முடிந்து போயிருக்கும். எனக்கும் வெள்ளி நாணயம் கிடைத்திருக்காதே என்று புத்தியாய் பதில் சொன்னான். அறிஞராகி அவன் அப்பா அவன் புத்தியை பார்த்து சற்றே திகைத்து போனார். ஆம் பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை மட்டுமே பார்க்கிறான். ஆனால் நம்மை உருவாக்கி படைத்த இறைவனோ நம் உள்ளத்தை பார்க்கிறார். மனிதன் நம்முடைய அறிவு, கல்வி, வாழ்க்கை தரம் கொண்டு நம்மை அளவிடுகிறான். ஆண்டவரோ நம்முடைய தகுதியற்ற நிலைமையிலும் பலவீனராகிய நம்மையே நோக்கி பார்க்கிறார். எனவே வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் முட்டாள்களாக வேடம் அணிகிறோம். ஏனென்றால் மற்றவர்கள் அதை பார்த்து மகிழ்வதற்கு. ஆனால் நாமோ தோற்பதில்லை. அவர்கள் வெல்வதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் வேறு கோணத்தில் பார்க்கும்போது நாம் தான் வென்றிருப்போம். எனவே எந்த வழி, எந்த பாதை, எந்த பொருள் நமக்கு முக்கியம் என்பதை நாம் தானே தீர்மானிக்க வேண்டும் என்பதை சிந்திப்போமா?